மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 32வது வசனத்தை வாசியுங்கள். மத்தேயு 24:32 வாசியுங்கள். அத்திமரத்தினால் ஒரு ஊமையை கற்றுக்கொள்ளுங்கள். அதிலே இளங்கிளைகள் தோன்றி துளிர்விடும் போது வசந்த காலம் சமீபமாயிற்று என்று அறிவீர்கள். தொடர்ந்து வாசிங்க. அப்படியே இவைகளெல்லாம் நீங்கள் காணும் போது அவர் சமீபமாய் வாசல் அருகே வந்திருக்கிறார் என்று அறியுங்கள். இந்த வசனம் சொல்லுகிறது ஒரு ஓமை. ஓமை என்று சொன்னால் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 10-11 வசனம் சொல்லுகிறது ஓமை என்றால் பரலோக ராஜ்யத்தின் ரகசியம் என்று சொல்லி. ஏன் நீர் அவர்களோடு கூட ஓமைகளாய் பேசுகிறீர் என்று சீஷர்கள் கேட்கிறார்கள். அதற்கு இயேசு சொல்லுகிறார், பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை அறியும்படி உங்களுக்கு அருளப்பட்டது, அவர்களுக்கோ அருளப்படவில்லை என்று சொல்லுகிறார். அதன் அடிப்படையில் ஓமை என்றால் பரலோக ராஜ்யத்தின் ரகசியம். அத்திமரத்தினால் ஒரு ஓமையை கற்றுக்கொள்ளுங்கள். அத்திமரம் என்றால் எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 5வது வசனத்தின்படி அத்திமரம் என்பது இஸ்ரவேல் தேசத்தை குறிக்கும். இஸ்ரவேல் தேசத்தினால் ஒரு ஓமை, ஒரு பரலோகத்து ராஜ்யத்தின் ரகசியத்தை கற்றுக்கொள்ளுங்கள். அதில் இளங்கிளை தோன்றி துளிர் விடும்போது, இளம் கிளை என்றால் முதல் ராஜா என்று அர்த்தம், ஃபர்ஸ்ட் பார்ன். ஏனென்று சொன்னால் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 1-2 வசனம் சொல்லுகிறது, ஈசா என்னும் அடி மரத்திலிருந்து, அந்த வேரிலிருந்து ஒரு கிளை தோன்றி என்று சொல்லுகிறது. கிளை என்றால் அதற்கு வரக்கூடிய முதலாவது ராஜா. இஸ்ரவேல் தேசத்தினால் ஒரு பரலோக ராஜ்யத்தின் ரகசியத்தை கற்றுக்கொள்ளுங்கள். அதில் முதல் ராஜா, நம்ம காலத்தில் சொல்லணும்னா பிரைம் மினிஸ்டர், பிரசிடென்ட் அல்லது சான்சலர் என்று சொல்வார்கள். அப்படி உலகத்தில் ஒவ்வொரு பேர் இருக்கு அந்த தலைமை பொறுப்பு வகிக்கிறவங்களுக்கு. அந்த முதல் கிளை அல்லது முதல் ராஜா தோன்றும் போது இயேசு வாசல் அருகே வந்திருக்கிறார் என்று அர்த்தம். இந்த தீர்க்க தரிசனம் 1948 மே மாதம் 14ஆம் தேதி இஸ்ரவேல் என்கிற தேசம் துளிர்த்தது. இஸ்ரவேலர்கள் வருவதற்கு 1917 வாய்ப்பு கொடுக்கப்பட்டது. மத்தேயு 24:32-33 கர்த்தர் சொன்னபடி துல்லியமாக 1948 மே 14 தீர்க்க தரிசனம் நிறைவேறியது. அத்திமரம் துளிர்த்தது, அதில் இளம் கிளை, அதில் முதலாவது ராஜா தோன்றினார். எசேக்கியேல் புஸ்தகம் 37ஆம் அதிகாரம் 24-25 ஆண்டவர் சொல்லுகிறார், அவர்களுக்கு தாவீது என்கிற ஒரு ராஜா இருப்பார் என்று சொல்லி. இதுவும் ஒரு துல்லியமான தீர்க்க தரிசனம். அந்த இளம் கிளை என்றால் ஃபர்ஸ்ட் பார்ன் அல்லது முதலாவது ராஜா என்ற அர்த்தம். இந்த தீர்க்க தரிசனம் எசேக்கியேல் 37:24-25 யாரை குறித்து என்று சொன்னால் வரப்போகிற இயேசு கிறிஸ்துவுக்கான தீர்க்க தரிசனம். ஆனால் ஆச்சரியம் என்னவென்று சொன்னால் இஸ்ரவேல் தேசம் உருவாகி 1948 அவர்கள் மே மாதம் 14ஆம் தேதி வரும்போது அதனுடைய முதலாவது ராஜா யார் என்று சொன்னால் டேவிட் பென் கூரியன் என்று சொல்லக்கூடியதான ஃபர்ஸ்ட் கிங். இவர்தான் இஸ்ரவேல் தேசத்தினுடைய முதலாவது ராஜா, டேவிட் பென் கூரியன். இதில் என்ன ஆச்சரியம் கேட்டீங்கன்னா, இந்த இஸ்ரவேல் தேசம் உருவாகிறதுக்கு ஏறக்குறைய 50-60 வருஷமாக எத்தனையோ பேர் போராடினார்கள். ஹர்சல் என்பவர் போராடினார்கள், சர் வைஸ்மேன் என்பவர் போராடினார்கள், சியோன் இயக்கம் போராடியது, எத்தனையோ பேர். ஆனால் ராஜாவான அந்த முதல் ஆள் யார் என்று கேட்டீங்கனால் டேவிட் பென் கூரியன் என்று சொல்லக்கூடியதான இந்த மனுஷன்தான் முதல் பிரதமராக கர்த்தரால் தேர்ந்தெடுக்கப்பட்டார். எசேக்கியேல் 37:24-25 அந்த பெயர் தாவீது என்கிற பெயர் துல்லியமாக நிறைவேறியது. அடுத்த தீர்க்க தரிசனம் எவ்வளவு துல்லியம் பாருங்க. இந்த தேசம் உலகத்தில் ஒரு சின்ன டாட். உலகத்தை முழுவதுவரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மக்கள் ஒரு சொற்ப மைனாரிட்டி, இருக்கிறதுலே மைனாரிட்டி. அது ஒரு சின்ன தேசம். இவங்களுக்கு கொடுக்கும் போதெல்லாம் ஒரு 1/3 பங்கு, இப்போ இருக்கிறதுல 1/3 பங்கு தான் கொடுத்துச்சு பிரிட்டிஷ் அரசாங்கம். ஆனால் அந்த தேசத்தினுடைய தீர்க்க தரிசனம் எவ்வளவு விஸ்தாரமாக இருக்கிறது பாருங்க. அவங்களை பற்றினதான வார்த்தைகள் இன்னைக்கு உலகத்தையே அவர்கள் நடு மையமாக மாறி இருக்கிறார்கள். இது தேவ ஜனங்கள், இஸ்ரவேல் என்றால் தேவனுடைய ஜனம் என்று எபிரேய மொழியில் அர்த்தம். அந்த தேவ ஜனங்களை கொண்டு தான் இன்னைக்கு கடைசி கால எல்லா தீர்க்க தரிசனமும் நிறைவேறுகிறது. ஆண்டவர் சொன்னபடி மிக துல்லியமாய் 2000 வருஷம் கழிச்சு, இன்னும் சொல்ல போனா 3000 வருஷம் கழிச்சு, எக்கோனியா ராஜா காலத்தில் மத்திய 1ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிப்பீர்கள், எக்கோனியா ராஜா காலத்தில் சிறைப்பட்டு போனார்கள் என்று சொல்லி. அதற்கு பிறகு இவர்தான் முதலாவது ராஜாவாக இருக்கிறார். இவரைத்தான் கொண்டு வந்து பிரதமராக, பிரைம் மினிஸ்டராக இஸ்ரவேல் தேசத்துக்கு ஆண்டவர் ஆர்டர் பண்ணார். வேதம் சொன்னபடி எசேக்கியேல் 37:24-25 நிறைவேறியது. மத்தேயு 24:32-33 கர்த்தர் சொன்ன தீர்க்க தரிசனங்கள் துல்லியமா நிறைவேறிடுச்சு. இஸ்ரவேல் என்கிற தேசம் வந்துருச்சு, யூதர்கள் என்கிற இனமும் வந்துவிட்டது. இது ஏறக்குறைய 3000 வருஷத்தினுடைய தீர்க்க தரிசனம். இது நடக்க சாத்தியமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1% கூட சாத்தியம் கிடையாது. பூமி நம்ம பைபிளில் எத்தனையோ இனம் இருக்கு, ஏவியர், ஏத்தியர்,
அப்புறம் வந்துட்டு கிர்காசியர், சீதோனியர், எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. இன்னைக்கு அவங்க யாருமே இல்லை. நமக்கு நல்லா தெரிஞ்ச அமலேக்கியர் அவங்களும் இன்னைக்கு இல்லை. இவங்க எல்லாம் இன்னைக்கு அழிஞ்சு போன இனமாக மாறிடுச்சு. அந்த மொழிகள் இல்லை, எல்லாம் தொலைஞ்சிருச்சு. ஆனால் இவங்க இன்னும் இருக்கிறாங்க. இவங்க மொழி, எபிரேய மொழி இன்னும் இருக்கு. அந்த பட்டணம் இருக்கு, அந்த தேசம் உருவாக்கி வந்துருச்சு. கர்த்தர் சொன்னபடியே துல்லியமாய் தீர்க்க தரிசனம் நிறைவேறிடுச்சு. நல்லா கவனிங்க. அவங்க எப்போ திரும்பி வருவாங்க? கடைசி காலத்தில் வருவாங்க. அவங்க வந்து இது 76வது வருஷம், அவர்கள் வந்து இது 75வது வருஷம். வேதம் சொன்ன, மன்னிக்கணும், 77வது வருஷம். வேதம் சொன்ன தீர்க்க தரிசனம் நிறைவேற தொடங்கி 77 வருஷம் ஆயிருக்கிறது. மறந்துடக்கூடாது. ஏதோ இன்னைக்கு நேற்று நடக்கிற மாதிரி நினைக்காதீங்க. அவங்க வந்து தீர்க்க தரிசனம் நிறைவேறி 77 வருஷம் ஆயிருக்கு. அடுத்து இவர்கள் வந்த பிறகு கர்த்தர் ஒரு மிக முக்கியமான ஒரு தீர்க்க தரிசனம் உரைக்கிறார். என்னவென்று சொன்னால், சகரியாவின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிங்க. சகரியா 12:6 வாசிங்க. அந்நாளிலே யூதாவின் தலைவரை விறகுகளுக்குள்ளே எரிகிற அக்கினி அடுப்புக்கும் வைக்கோல் கட்டுகளுக்குள்ளே எரிகிற தீவெட்டிக்கும் ஒப்பாக்குவேன். அவர்கள் வலதுபுறமும் இடதுபுறமாய் புறப்பட்டு சுற்றிலும் இருக்கிற எல்லா ஜனங்களையும் பட்சிப்பார்கள். எருசலேம் திரும்பவும் தன் ஸ்தானமாகிய எருசலேமிலே குடியேற்றப்பட்டிருக்கும். அடுத்து இந்த உலகத்தினுடைய மைய பொருள், மைய தேசம், இந்த உலகத்தினுடைய சரித்திரத்தையே மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு பட்டணம் இருக்கிறது. அதுதான் எருசலேம். எருசலேம் என்பது ஏதோ ஒரு உலகத்தில் இருக்கக்கூடியதான ஒரு சின்ன 20 கிலோமீட்டர் சதுர அளவு கொண்டதான ஒரு பட்டணம் என்று நீங்கள் நினைக்காதிருங்கள். அது எட்டர்னல் கேபிட்டல் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள், நித்திய தலைநகரம். துல்லியமான சில காரியங்கள் நம் காலத்தில், இதெல்லாம் இப்போ நீங்கள் இதுவரைக்கும் பார்த்ததெல்லாம் நம்ம தாத்தாக்கள் காலம், நம்முடைய தாத்தாக்கள் காலத்தில் நிறைவேறின தீர்க்க தரிசனம். இப்போ நீங்கள் பார்க்க போகிறது நம்முடைய அப்பாக்கள் காலத்தில் நிறைவேறின தீர்க்க தரிசனம். எருசலேமை குறித்து பார்க்கும் பொழுது அவர்கள் திரும்பி 1948 வந்தாலும் எருசலேம் அவர்கள் வசம் இல்லை. எருசலேமை ஐநா சபை வைத்துக் கொண்டது. அதில் நிறைய பிரச்சனைகள்லாம் இருக்கு. அதனால எருசலேம் எங்ககிட்டே இருக்கட்டும்னு 1948 ஐநா சபை அவங்க கையில் அதை வச்சுக்கிட்டாங்க. ஆனால் ஆண்டவர் சகரியா 12:6 சொல்ற வார்த்தை என்னவென்றால், எருசலேம் திரும்பவும் தன் ஸ்தானமாகிய எருசலேமிலே குடியேற்றப்பட்டிருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? எருசலேம் குடியேற்றப்படும். அது மட்டுமல்ல, அதுக்கென்று ஒரு ஸ்தானம் இருக்கு, அந்த ஸ்தானத்திலே குடியேற்றப்படும். கவனியுங்கள், இந்த தீர்க்க தரிசனம் எத்தனை துல்லியம் பாருங்க. 1900வது வருஷத்துல எருசலேமை சுத்தி பார்த்தவர்கள் எழுதுறாங்க, அது ஒரு மண்மேடான பட்டணம், அங்க மனுஷன் குடியிருக்க முடியாது, அது முழுக்க பாலைவனமாக இருக்கு, ஒரு மரம் கூட அதுல இல்லை என்று அவர்கள் எழுதுகிறார்கள். ஆனால் வேதம் சொல்லுகிறது அது குடியேற்றப்பட்டிருக்கும். ஆண்டவர் சொன்னபடியே, கர்த்தர் சொன்னபடி, முன்னாடி அந்த 2 போட்டோ இருந்துச்சு, அது கர்த்தர் சொன்னபடி எருசலேம் குடியேற்றப்பட்டாகி விட்டது. ஏன் இந்த நைட்ல உள்ள போட்டோவை போட்டிருக்கிறோம்னா, எப்போ மனுஷன் குடியேறானோ அப்போதான் அங்கே இரவில் விளக்கெரியும், இல்லைன்னா அது காடு, அங்கே மனுஷன் இல்லைன்னு அர்த்தம். இது ஏறக்குறைய 2000 வருஷம் கழிச்சு எருசலேம் கிபி 70 யூதர்கள் தங்கள் சுயதேசத்தை விட்டு விரட்டப்பட்டார்கள். விரட்டப்பட்டவர்கள் உலகம் எங்கும் சிதறி போனார்கள். அதோட எருசலேம் மண்மேடாயிருச்சு. அதில் அந்த காலத்தில் கொஞ்சம் பேர் தான் அதில் மிச்சம் இருந்தாங்களாம். அது கூட ரோமர்கள் என்ன பண்ணாங்களாம், ஆக்டிவான பர்சன்ஸ் அங்கே வைக்கலையாம். திருப்பி அவங்க புரட்சி பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு ஊனமுற்றோர், நம்ம சொல்கிறல மாற்றுத்திறனாளிகள், அவர்களை மட்டும் அவங்க கொண்டு வச்சுட்டு மிச்சம் எல்லாரையும் விரட்டி விட்டுட்டாங்களாம். அது வெறும் மாற்றுத்திறனாளிகள் இருக்கிற இடமாக காணப்பட்டது. பிற்பாடு அது ஒரு பாலைவனமாக மாறிவிட்டது. 10ஆம் நூற்றாண்டு வரைக்கும் அது அப்படிதான் இருந்ததாக சொல்லப்படுகிறது. அதற்கு பிறகுதான் அங்கே யுத்தங்கள் எல்லாம் ஆரம்பிச்சது. அப்படி இருந்த பட்டணத்தை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார், எருசலேம் திரும்பவும் குடியேற்றப்பட்டிருக்கும். ஆண்டவர் சொன்னபடி மீண்டுமாக ஆண்டவர் ஒரு வசனம் சொல்வார்ல, வயல்வெளி வனாந்திரம் வயல்வெளியாய் மாறும் என்று சொல்லி, அதெல்லாம் துல்லியமான தீர்க்க தரிசனம். ஒரு வறட்சி பாலைவனத்தில் மீண்டும் கர்த்தர் தேசத்தை உருவாக்கினார், ஜனங்களை கொண்டு வந்தார், நாட்டினார். ஆனால் அதில் ஒரு வார்த்தையை ஆண்டவர் சொல்றார், அதான் ரொம்ப முக்கியம். அதே 12:6 சகரியாவின் புஸ்தகத்தில் ஆண்டவர் சொல்லும் பொழுது, எருசலேம் திரும்பவும் தன் ஸ்தானமாகிய எருசலேமிலே குடியேற்றப்பட்டிருக்கும். எருசலேமினுடைய ஸ்தானம் என்ன? அதான் ரொம்ப முக்கியம். எருசலேமினுடைய ஸ்தானம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரத்திலிருந்து எருசலேம் இஸ்ரவேலுக்கு ஒரு ஸ்பிரிச்சுவல் கேபிட்டல். இப்போ ஆதியாகமத்தின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 18வது வசனத்தில் மெல்கிசேதேக்கு என்று சொல்லக்கூடிய சாலேமின் ராஜா, உங்க எல்லாருக்கும் தெரியும், நீங்க எல்லாரும் பாட்டெல்லாம் பாடுவீங்க, சாலேமின் ராஜா, சங்கையின் ராஜான்லாம் பாடுவீங்க இல்லையா? அந்த சாலேம் என்பதுதான் எருசலேம். சாலேம் என்றால் சமாதானம், எருசலேம் என்றால் சமாதானத்தின் நகரம் என்று அர்த்தம்.
அதனுடைய ராஜா ஆபிரகாமோடு கூட உடன்படிக்கை பண்ணுகிறார். அடுத்து ஒருவேளை ஆபிரகாமோடு உடன்படிக்கை பண்ணாரு, அதனால எருசலேம் ஆபிரகாமுக்கு உரியதா அப்படின்னு கேட்டீங்கன்னா 15ஆம் அதிகாரம் கடைசி வசனம் ஆதியாகமத்தில் ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து உன் சந்ததிக்கு நான் தருவேன் என்று சொன்ன அந்த பட்டணத்தில் ஒன்று எபூசியர் என்று இருக்கும். இந்த எபூசியர்கள் யார் என்றால் நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது அங்கே வசனம் தெளிவாய் சொல்லுகிறது, எபூசு என்பது எருசலேமாகிய எபூசுக்கு நேராக என்று இருக்கிறது. வசனத்தின்படி மிக துல்லியமாக அந்த பட்டணம் அப்பொழுதே ஆபிரகாமின் சந்ததிக்கு கொடுக்கப்பட்டது. ஒருவேளை ஆபிரகாமின் சந்ததி என்று சொல்லுகிறீர்கள், ஆபிரகாமுக்கு பல சந்ததி இருந்தது. இஸ்மவேல் இருந்தார், கேத்தூரால் இருந்தார்கள், ஈசாக்கு இருந்தார், மறுமனையாட்டிகள் இருந்தாங்க. இப்போ யாருடைய சந்ததிக்கு அது கொடுக்கப்பட்டது அதை கேட்டீங்கன்னா 25ஆம் அதிகாரம் ஆதியாகமத்தின் புஸ்தகத்தில் நீங்கள் வாசிக்கும் போது ஆபிரகாம் உயிரோடு இருக்கும் பொழுதே ஈசாக்கை விட்டு எல்லாரையும் அனுப்பிவிட்டான், தனக்கு உண்டான எல்லாவற்றையும் ஈசாக்குக்கு கொடுத்தான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அப்பொழுதே எருசலேம் எபூசு ஈசாக்குக்கு கொடுக்கப்பட்டாகி விட்டது. ஒருவேளை அதெல்லாம் பைபிளில் அந்த காலத்தில் உள்ள கதை, அதுக்கப்புறம் எவ்வளோ மாற்றம் வந்துருச்சு அப்படின்னு சொன்னீங்கன்னா 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது அங்கே வசனம் 1, 2, 3 தெளிவாக சொல்லப்படுகிறது, எருசலேமிலே தாவீது தேவாலயத்தை கட்டினான் என்று, இடத்தை வாங்கினான் என்று, சாலமோன் தேவாலயத்தை கட்டினான் என்று மிக துல்லியமாக எருசலேம் தாவீதின் தலைநகராக இருந்தது என்பதை பார்க்கிறோம். ஒருவேளை இன்னைக்கு உள்ளவங்க சொல்லுவாங்க, எந்த காலத்து கதையை பேசிட்டு இருக்கிறீங்க, பைபிள் கதையை போய் 2000 வருஷம் 3000 வருஷத்துக்கு முன்னாடி, இன்னைக்கு வாங்க கரண்ட் சினாரியோக்கு வாங்க, இன்னைக்கு உள்ள காலகட்டத்துக்கு பேசுங்க அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா வசனம் சொல்லுது, முதலாம் உலக யுத்தம் முடிஞ்ச பிறகு மிக துல்லியமாக இல்லை, இதுக்கு முன்னாடி உள்ள ஸ்லைட் இதான் கவனிங்க, இது 1967 எருசலேம் இஸ்ரவேல் வசம் வந்துச்சு. வீடியோவில் எருசலேம் இஸ்ரவேல் வசம் வந்துச்சு. இந்த எருசலேம் எப்படி வந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா 6 நாள் யுத்தம், யாம் கியூப்பர் வார் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வாரின் படி தான் எருசலேம் வந்தது. ஏன் இதை உங்களுக்கு நான் சொல்றேன்னு கேட்டீங்கன்னு சொன்னா, முதலாம் உலக யுத்தம் முடிஞ்ச உடனே ஜெனீவாவில் வைத்து ஒரு ஒப்பந்தம் போடப்பட்டது. யுத்தம் பண்ணும்போது இப்படி தான் பண்ணணும், இந்த மாதிரி தான் சண்டை போடணும், இந்தந்த இடத்துல குண்டு போடக்கூடாது, யுத்தம் முடிஞ்ச பிறகு யார் யாருக்கு எந்தெந்த இடம் சொந்தம் அப்படின்லாம் ஒரு ஒப்பந்தம் இருக்கு, அக்ரிமெண்ட். அதுக்கு பேர் ஜெனீவா ஒப்பந்தம்னு சொல்லுவாங்க. அந்த ஒப்பந்தத்தின் அடிப்படை என்ன சொல்லுதுன்னா, யுத்தம் முடியும் போது யார் எவ்வளவு தூரம் பிடிச்சிருக்காங்களோ அது அவர்களுக்கு சொந்தம், அந்த இடம் அவர்களுக்கு உரியது. அதுதான் ஜெனீவா ஒப்பந்தம். அதன் அடிப்படையில் 1967 5 நாள் யுத்தத்தில் இஸ்ரவேல் தேசம், இஸ்ரவேலர் இந்த எருசலேமை தங்கள் வசம் பிடித்தார்கள். இன்னைய வரைக்கும் எருசலேம் அவர்கள் வசம்தான் இருக்கிறது. வேதத்தில் சொன்னபடி நீங்கள் எந்த அடிப்படையில் எடுத்தாலும், அதாவது பைபிள் காலத்தில் எடுத்துக்கிட்டாலும் சரி, அல்லது தாவீது காலத்தில் எடுத்தாலும் சரி, அல்லது அதையும் தாண்டி இன்னைக்கு உள்ள சட்ட திட்டத்தின்படி நீங்கள் எடுத்தீங்கனாலும் சரி, எப்படி எடுத்தாலும் ஜெனீவா ஒப்பந்தத்தின்படி நான் சொல்கிறேன், எருசலேம் இஸ்ரவேலர்களுக்குத்தான் சொந்தம். இப்போ இந்த எருசலேம் அவர்கள் கைக்கு வந்தது. சகரியாவின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 6வது வசனம் துல்லியமாக நிறைவேறியது. கர்த்தர் சொன்ன தீர்க்க தரிசனம் துல்லியமாய் நிறைவேறிச்சு. ஆனால் அதில் ஒரு காரியத்தை ஆண்டவர் சொல்றார். அதே 12:6 எருசலேம் திரும்பவும் தன் ஸ்தானமாகிய எருசலேம். ஸ்தானமாகிய எருசலேம்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எருசலேம் எப்போவுமே இஸ்ரவேலுடைய தலைநகரம் தான். தாவீது காலத்தில் ஆரம்பிச்சிச்சு, அதற்கு பிறகு அது கையை விட்டு போகிற வரைக்கும் அவங்க தலைநகராக தான் இருந்தது. ஒரு கோத்திரத்துக்கு, யூதேயாங்கிற பகுதிக்கு அது தலைநகராக இருந்தது. அது மீண்டும் தலைநகராக மாறணும் அந்த வசனத்தின் படி. ஆனால் அதற்கான சாத்தியக்கூறுகள் ஒன்றுமே கிடையாது. காரணம், இஸ்ரவேலர்கள் 1948 வந்த பிறகு அந்த பகுதியில் ஒரு இன்ச்சு கையில் வச்சாலும் சுற்றி இருக்கிற 22 அரபு நாடுகளும் யுத்தத்துக்கு வந்துடுவாங்க. அதனால் அதுக்கு வாய்ப்பே கிடையாது. நடந்தது என்ன, 2018 அமெரிக்காவின் அதிபராக ட்ரம்ப் வந்தார். ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை உருவாக்குறவர், அவரை கொண்டு வந்தார் அமெரிக்காவுக்கு. முதல் முறை ட்ரம்ப் வந்தபோது அவர் சொன்ன வாக்குறுதிகளில் ஒன்று, இஸ்ரவேலின் தலைநகராக எருசலேமை மாற்றுவேன். சகரியா 12:6 மிக துல்லியமாக தீர்க்க தரிசனம் நிறைவேறியது. அவர் சொன்னபடியே ட்ரம்ப் சொன்ன அந்த வார்த்தை, இஸ்ரவேலுக்கு தலைநகரம் எருசலேம் அங்கீகரிக்கப்பட்டது, ரெகக்னைஸ் என்று சொல்லப்படுகிறது, அங்கீகரிக்கப்பட்டாகி விட்டது. இப்போ இதற்கு ஒரு மிகப்பெரியதான ஒரு எதிர்ப்பு வந்தது. இதுவும் தீர்க்க தரிசனத்தில் இருக்கிறது. சகரியாவின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 3-4 வசனம் சொல்லுகிறது, பூமியில் உள்ள ஜனங்கள் யாவரும் அதற்கு விரோதமாய் கூடிக்கொள்வார்கள் என்கிற தீர்க்க தரிசனம். அதன் அடிப்படையில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால்
மிக முக்கியமாக உலகத்தில் உள்ள எல்லா ஜனங்களும் அதுக்கு கூடிக்கொண்டார்கள். குறிப்பாக 22 அரபு நாடுகள், 27 ஐரோப்பிய நாடுகள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து எருசலேமை தலைநகராக மாற்றக்கூடாது என்று சொன்னார்கள். ஆனால் கர்த்தர் சொன்னார் அது மீண்டும் தலைநகராக மாறும் என்று சொல்லி. பூமியில் உள்ள அத்தனை பேரும் ஒன்னா சேர்ந்து ஒரு காரியத்தை சொன்னாலும் சரி, கர்த்தர் சொல்றது மட்டும்தான் நடக்கும். காரணம், அவர் சொன்ன வார்த்தைகளில் ஒன்றும் தவறி போகவில்லை. இதுவரைக்கும் தவறி போகல. 1917 இருந்து 67 வரைக்கும் தீர்க்க தரிசனத்தை பார்க்கிறோம். வசனத்தில் சொன்னது சொன்னபடி நிறைவேறுகிறது. ட்ரம்ப் தன்னுடைய அஸ்திரம் என்று சொல்வார்கள், யூஎன்ல இருக்கக்கூடிய வீட்டோ பவர் என்று சொல்வார்கள். அதன் அடிப்படையில் ஐநாவில் ட்ரம்ப் கொண்டு வந்த அந்த வீட்டோ பவர் மூலமாக எருசலேம் திரும்பவும் அதோடைய ஸ்தானத்தில் இஸ்ரவேலுடைய கேபிட்டலாக அனௌன்ஸ் பண்ணப்பட்டது. கர்த்தர் சொன்ன தீர்க்க தரிசனம் சகரியாவின் புஸ்தகம் 12:6 துல்லியமாக நிறைவேறியது. நீங்கள் ஒருவேளை இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், நீங்களும் நானும் இந்த சகரியாவின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 3 முதல் 6 வசனங்கள் இருக்கிற காலகட்டத்திலே வாழுகிறோம். கர்த்தர் சொன்ன தீர்க்க தரிசனம் இந்த காலகட்டத்துக்குரியது, அந்த வசனம் இந்த காலகட்டத்துக்குரியது. நீங்களும் நானும் அந்த காலகட்டத்துக்குரிய மக்களாக தான் இருக்கிறோம். நம் கண்களுக்கு முன்பாக எருசலேம் திரும்பவும் அதே ஸ்தானத்தில் வந்து உட்கார்ந்து விட்டது. கர்த்தர் சொன்னபடி எருசலேம் தலைநகராக மாறிவிட்டது. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.